வணக்கம். இது திசை உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. நான் கண்ணாசி மாதிரி நம்மளுடன் எப்பயும் போல ரத்தின் களவழி செய்திருக்காங்க. வணக்கம் ரத்தின். வணக்கம் கண்ணா. வணக்கம். இன்னைக்கும் ஒரு அற்புதமான டாபிக், அதாவது கிராஃப்டிங் த பர்பஸ். நம்மளுடைய என்னது வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் வரையறுத்தல் சொல்லுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரத்தின். எப்படி ஏன்னா அதை கரெக்டான பர்பஸாக செட் பண்ணணும், அதை நம்ம கரெக்டான திசைக்கும் கொண்டு போகணும் பாருங்க. ஸோ அதை எப்படி செட் பண்றது? ஏன்னா அல்டிமேட்லி அவங்க ரைவ் பண்ற டெஸ்டினேஷன் அது. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸாம்பிளோட பல செக்மெண்ட்க்கு காட்ட போறேன். லைக் பேரண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ரைட்? ஸோ ஈவன் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு கூட பர்பஸ் வேணுமே கண்ணா. ஸோ அவங்க நீங்கள் எந்த மதத்தை எடுத்துலாம், ஆன்மீகம்னு எடுத்துட்டா கூட அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ ஈவன் இந்த ரிட்டையர்ட் பர்சன் கூட ஒரு பர்பஸ் இருக்கணும் லைஃப்ல. இன்னொரு விஷயம், அதாவது சில பேர் கோடு போட்டு வாழ்வாங்க, சில பேர் ஒண்ணுமே இல்லாம கோ வித் ஃப்ளோ அப்படின்னு இருப்பாங்க. இப்போ லெட்ஸ் சே அந்த குறிக்கோள் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓகே, நம்ம இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்குவோம் கண்ணா. இதுல 5 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல 1 வேலையை நிப்பாட்டினா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இந்த ஜீவராசிகள்ல ஏதாச்சும் ஒன்று நின்றுச்சுன்னா, அதோட மூவ்மெண்ட், அதோட பர்பஸ் இல்லாமல் அது இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதுவும் காணா போயிடும், ரைட்? அதே மாதிரி நம்ம உடம்பு உறுப்புல கூட ஏதாச்சும் ஒன்று ஸ்டாப் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லை? ஸோ அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பர்பஸ் போட்டு அது செய்யலைன்னா ஒரு ஸ்டில்னஸ் அது டேட்டா மாறிடும் காண போகிறதுக்கு, ரைட்? இப்போ ஏஐ வந்துருச்சு, நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட், ஸ்மார்ட் வேர்ல்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஏஐ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாத்தையும் அது எடுத்துச்சுன்னா, ஏஐ செய்யுதுனாக்கா நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளோட குறிக்கோள் என்ன? நம்மளோட பர்பஸ் என்னது, ரைட்? ஸோ நம்ம ஷுடன்ட் வெயிட். இல்லாட்டினா ஏஐ நமக்கு சொல்லிடும் இதுதான் உன்னோட பர்பஸ்ன்ட்டு. அது ஒரு அழிவு தானே கண்ணா? இந்த சப்ஜெக்ட்ல ரத்தின், அதாவது ஒரு பக்கம் பர்பஸ் இருக்கு, ஒரு பக்கம் சக்சஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம்? எப்படி அது தொடர்பு சொல்லுங்களேன். இந்த பர்பஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதை தேடி போறோம், ஆமா இல்லையா? ஸோ இப்போ எவ்வளோ தூரம் நம்ம அடைஞ்சிருக்கணுங்கிறது தான் அந்த லெவல் ஆஃப் சக்சஸ். பாதியா, இல்லை கால்வாசியா, இல்லை முழுசா, நம்ம எவ்வளோ சாதிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்பஸ் இருந்தால் தான் அந்த சக்சஸ் தேடி, அதுதான் நமக்கு அதை அடையும் போது நமக்கு சக்சஸ் தான், ரைட்? ஸோ கண்ணா, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் இட்ஸ் ஆல் அபவுட் மீனிங் அண்ட் இம்பேக்ட். எவ்வளோ அர்த்தமான விஷயத்தை நம்ம செய்கிறோம், அது இம்பேக்டாக இருக்கா, அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நம்மளோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அச்சீவ்மெண்ட்டோட அது மோர் இம்பார்ட்டன்ட், அது மோர் மீனிங்ஃபுல் அண்ட் மோர் இம்பாக்ட்ஃபுல். ஸோ சக்ஸஸ் நம்ம உருவாக்கும் போது, பர்பஸ் உருவாக்கும் போது, இட் மஸ்ட் பி மீனிங்ஃபுல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த கோல் அடையிறதுக்கு சில பேர் சர்வசாதாரணமாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. சில பேர் பார்த்தோன்னா அப்படியே போய்கிட்டே தான் இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. ஏன் இது இந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு பெட்டல் கண்ணா? இட்ஸ் லைக் ஒரு சில பேர் தாமதிப்பாங்க, ப்ரோக்ராஸ்டினேட். சில பேர் சோம்பேறித்தனம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, வைராக்கியம் குறவாக இருந்துச்சுன்னா அவங்களால முடியாது. ஆனால் வைராக்கியம் கூட மற்ற இந்த 2 விஷயம் அவங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா, அதாவது தாமதிக்கிறது, லேசினஸ்ஸா அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அவங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா அவங்க சாதிச்சிருவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்லீம் ஆக போறேன்னாக்க, நமக்கு இந்த ஏர்ஜ் டு ஸ்லிம் டவுன் ஹையராக இருந்துச்சுன்னா, அந்த வைராக்கியம் ஹையாக இருந்துச்சுன்னா, நம்ம சாப்பாடை குறைச்சி நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணி வந்துடுவோம், ரைட்? இல்லை எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னா, தட் மீன்ஸ் எப்படி ஹவு டு ஸ்லிம் டவுன். அப்போ எங்கே இருக்குது அவங்களுக்கு வைராக்கியமா, இல்லை அவங்களோட சோம்பேறித்தனம், ப்ரோக்ராஸ்டினேஷனா? ஓகே, அதே மாதிரி ஒரு கிரேட்ஸ் நல்லா எடுக்கணும், ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரும்னாக்கா அதுக்கும் நம்ம எடுக்கிற வைராக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சோம்பேறித்தனமா இருந்துட்டு செஞ்சா அது முடியாது. எக்ஸாக்ட்லி ரத்தின், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்மளோட நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். எங்க திசையில நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு வைராக்கியத்தோட, ஒரு முடிவோட நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமான தலைப்புகள், விஷயங்கள் இங்கே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு பர்பஸ்ன்றது நிச்சயமா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியை கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி நம்ம அதை பார்க்க முடியும்? அது என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஒரு பர்பஸை நோக்கி போய் அவங்க அடையும் போது அது அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதான்னு தெரியறதுக்கு, அந்த பர்பஸ் அவங்களோட நீட் ஸ்டேட், அதாவது அவங்களோட தேவை நிலை சொல்லுவாங்க, அதுல லிங்கா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது உலக அளவில் அவங்க ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது 8 டைப் ஆஃப் நீட்ஸ் இருக்கு, தேவை நிலைகள். ஐ வில் கோ த்ரூ ஒன் பை ஒன் கண்ணா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நீட் இருக்கும். ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு பல நீட் இருக்கும், ரைட்? ஸோ இந்த நீட்லாம் நம்ம தெரியலனா, பர்பஸை செட் பண்ணும்போது அந்த நீட்டை தவறி அவங்க செட் பண்ணும்போது அவங்க போய் அதை அடைஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. ஸோ நம்ம இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்று செக்யூரிட்டி, சேஃப்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பாதுகாப்பு. அது ஒரு முக்கியமான ஒரு நீட். ஓகே, அடுத்தது பிலாங்கிங், மற்றவங்க கூட சேர்ந்து வாழ்றது, சேர்ந்து இருக்கிறது, அது இன்னொரு நீட், ரொம்ப முக்கியமான நீட். நீங்கள் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸு, சில குரூப் ஆஃப் பீப்புள்
கூட எல்லாம் குரூப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த பிலாங்கிங், அந்த நீட் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ரெஸ்பெக்ட், மதிப்பு. ஓகே, ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அது வேலையிலையும் பார்க்கலாம், சில நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட நம்ம பார்க்கலாம் அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது. அடுத்தது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு பூர்த்தி கொடுக்கணும் அவங்களுக்கு. அதாவது அவங்க செய்கிற ஒரு காரியம் வந்து அவங்க ஃபைனல் நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க அதை. அது சில பேருக்கு அந்த நீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து வெல்பீயிங். ஓகே, அதாவது கம்ஃபர்ட், அதாவது நல்லனா இருக்கிறது, தமிழில் சொல்ல போனால் நல்லனா இருக்கிறது. இன்னும் ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அது ஒருத்தவங்களுக்கும் லைக் யூ லுக் அட் இட் லைக் ஹெல்த்து, சாப்பாடு, தூக்கம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த நான் டயக்ராம்லேயே இதை காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்தது வந்து டு பி இன் கண்ட்ரோல். நாட் டு கண்ட்ரோல் பட் டு பி இன் கண்ட்ரோல். டு பி இன் கண்ட்ரோல்னாக்கா அதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும். அதை லைஃப்பில் வந்து மற்றவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கண்ட்ரோல், நம்ம லைஃப் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். நம்ம கையில் இருக்கணும் அந்த லைஃப். அது வந்து ஒரு பிடிப்பு இருக்கும் லைஃப்பில். சில பேர் டோன்ட் லைக், அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லைன்னா இதுதான் அந்த ஃப்ரீடமுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஓகே, அடுத்தது வந்து எக்ஸைட்மெண்ட், அதாவது த்ரில், உற்சாகம். இன்னும் பாருங்கள், சில பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது, எக்ஸசைஸில் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த த்ரில் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபன், த்ரில், இதெல்லாம் அங்கே வர்ற விஷயம். அடுத்தது வந்து கேர், நர்ச்சர், அதாவது பரிவு, பராமரிப்பு. இன்னும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை நிலை. ஆக்சுவலி இந்த டயக்ராம்லேயே அந்த நீட்ஸ்லாம் அழகாக காட்டியிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் 8 தேவை நிலை. ஓகே, ஸோ இந்த தேவை நிலை, ஸோ ஒரு பர்பஸ்க்கு வந்து ஒரு தேவை நிலை இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பர்பஸ்க்கு பல தேவை நிலை. ஓகே, அப்படி இல்லைனாக்க ஒரு பல பர்பஸ்க்கு ஒரு நீட் கூட இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சில பேருக்கு வந்து காசு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பர்பஸ் வந்து நல்லா சம்பாதிக்கணும், காசு எனக்கு நிறையா வேணும்ன்ட்டு. அப்போ அந்த தேவைநிலை போய் பார்க்கும்போது அது வந்து ரெஸ்பெக்டாக இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு கண்ட்ரோல் வர்றதுக்காக அந்த காசை தேடி அவங்க போவாங்க, இல்லாட்டினா ஒரு செக்யூரிட்டி. ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ எல்லாம் கூட இருக்கலாம், இல்லை ஒன்னாக கூட இருக்கலாம். ஓகே, சில பேர் பாருங்க, எனக்கு வந்து வேலையும் என்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு இருப்பாங்க. அவங்க உள்ள பார்த்தா அவங்க தேவையில்லை என்னன்னாக்கா ஒரு கண்ட்ரோல் வேணும். அவங்க வாண்ட் டு பிரிங் த லைஃப் இன் டு த கண்ட்ரோல். தே வாண்ட் ஹேவ் ஃபிளெக்சிபிலிட்டி. தே வாண்ட். ஸோ இப்போ ஹெல்த் ஜாப்லாம் இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு கண்ட்ரோல் வரும், ஒரு ஃப்ரீடம் வரும். ஸோ அதனால அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதான் பர்பஸ்க்கு நீட்ஸ்க்கு உள்ள சம்பந்தம். ஸோ அதை பர்பஸை வந்து அந்த நீட்ஸோட சம்மந்தப்பட்டு அவங்க செட் பண்ணாங்கனாக்கா அவங்க அதை அடையும் போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தீங்க, நிறைய நீட்ஸ் வந்து விதவிதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படி அந்த மாதிரி நம்ம பார்க்கப்படுது? ஏன்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க யாரு, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க அனுபவம்லாம் எந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்ன ஆசைங்கள்லாம் இருக்குது, இதை பொறுத்து சம்மந்தப்பட்டது தான் அந்த நீட்ஸு. ஆக்சுவலி நம்ம ஆன்மீகம்னு எடுத்துட்டாக்கன்னா அதில் ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இப்போ இந்த டயக்ராமே நான் காட்டியிருக்கேன் பாருங்க, அது பயாலஜிக்கல் ரீசன் எல்லாமே நான் காட்டியிருக்கேன் அதில். ஸோ அதில் வந்து அது அழகாக அதில் தெரியுது பாருங்க, வாய் த டிஃப்ரெண்ட் நீட்ஸ், அது எங்கே இருந்து அந்த டிஃப்ரெண்ட் நீட்ஸ் உருவாதுன்ட்டு. இந்த பர்பஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஆமாம் கண்ணா, பிகாஸ் பர்பஸை செட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் இதை. நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டைரக்டர் இருந்தாங்க எங்கள் ஆஃபீஸில். அவங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கும், டார்கெட் வேணும். அந்த டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னை அவங்க கேட்டாங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து காசு வேணும், பிஸ்னஸ் வேணும், நீங்கள் தான் ஆன்மீகத்தில் இவ்வளோ ஈடுபாடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க எப்படி அவங்க மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இது வந்து எங்கே வந்து நிற்கிதுனாக்கன்னா, ஒரு பர்பஸ் வந்து உள்நோக்கி இருக்கும், இன்வர்ட் நோக்கம். ஓகே, அது வந்து அவங்க வந்து ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். another one is outward, இந்த உலகத்தை தேடி நம்ம வந்து பணம், பதவி, ஜாப், பிலாங்கிங், லவ்லாம் தேடி நம்ம வெளியே போகிறோம், ரைட்? ஸோ அது வெளி. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகே, ஸோ அது வேற, அதாவது உள்ளுக்கு இருந்து எப்படி நம்ம வெளியே வரோம் அப்படிங்கிற இதை நான் ஆன்மீக டாபிக் எடுக்கும்போது நான் கவர் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னாக்கா, இப்போ வெளியே நமக்கு இவ்வளோ ஆசைகள், இவ்வளோ தேவைகள், இவ்வளோ பர்பஸில் எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் அடையாமல் அவங்க எப்படி போய் உள்நோக்கி வெறும் அவங்களும் அவங்களுக்குள்ளோட ஆன்மான்ட்டு உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் மாதிரி இருக்கும். வெளி நோக்கத்தை தேடி அவங்க போகும்போது உள்நோக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் உள்ளுக்கு, ரைட்? நோட். ஸோ அந்த கண்ட்ரோல், அந்த ஞானம், அதாவது விஸ்டம் வச்சுட்டு அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணும்போது உள்ளுக்கும் அவங்க பேலன்ஸாக அந்த பர்பஸையும் அவங்க அடைவாங்க, வெளியே அவங்க தேடி போகிற அந்த பர்பஸையும் அவங்க அடைய முடியும். ஸோ ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி அடுத்த டாபிக்ல வந்து ஆன்மீகத்திலேருந்து உள்ளுக்கு இருந்து எப்படி நம்ம வெளியே போகிறது அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கம் கூட அதுதான், பர்பஸ் அதுதான். என்னதான் வந்து விதவிதமான பாட்காஸ்ட்கள் இருந்தாலும் கூட
மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்றதுதான் நம்மளோட நோக்கம், நம்மளோட பர்பஸும் கூட. அதுதான் வாழ்க்கையின் தேடல், வாழ்க்கையின் வழிகாட்டி திசை. பர்பஸ்ல கன்ஃபியூஷன் என்ன நடக்கும்னா, உள்நோக்கம் உள்ள ஒரு பர்பஸும் வெளி நோக்கமா, அதாவது வெளி உலகத்து சம்பந்தப்பட்ட ஒரு பர்பஸ் செட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் நடக்கலாம் தான். ஓகே, ஏன்னா உள்ளுக்கு வந்து நம்ம ஆத்மாவுக்கு, அதாவது ஆன்மீகத்தில் என்ன பார்த்தோம்னாக்கா, அதுக்கு வந்து அந்த சோல் ஒன்ஸ் ஃப்ரீடம், மோக்ஷான்னு சொல்லுவோம் இந்துயிசம்ல, ரைட்? ஸோ இட்ஸ் ஒன்ஸ் லிபரேஷன். இஸ்லாமில் வந்து அது வந்து ஹியர் ஆஃப்டர், கிறிஸ்டியானிட்டி சல்வேஷன், புத்திசமில் வந்து நிர்வாணான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோலுக்கு வேண்டியது அந்த ஃப்ரீடம், ரைட்? பட் வெளியே இவ்வளோ ஆசைங்க இருக்கும்போது அதை வந்து அடக்கும் போது அவங்க உள்ளுக்கு போய் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ த கரெக்ட் வே ஆஃப் டூயிங் இட் இஸ், அவங்க வந்து வெளியே வந்து அதை அவங்க வெளி நோக்கமாக வச்சிருக்கிற அந்த பர்சூட் அவங்க தேடி போகும்போது அது வந்து கரெக்டான பாதையில் அவங்க எடுத்து உள்ளுக்கு வந்து அந்த கியரை கரெக்டாக போட்டு அவங்க செய்யும் போது ரெண்டுக்கும் கனெக்டாக இருக்கும் போது அவங்க கண்டிப்பாக அதை அச்சீவும் பண்ணுவாங்க. அவங்க ஆத்மா அளவில் அவங்களுக்கு ஒரு பூர்த்தியும் கிடைக்கும் அவங்களுக்கு அதில். ஸோ கண்ணா நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராமே நான் காட்டியிருக்கேன். இப்போ இந்த வேர்ல்ட் ஃபிலான்ட்ராஃபிஸ் சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ வேர்ல்டுக்கு வந்து அவங்க ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்களேன். அவங்க வந்து பில்லியனைஸ் இன்னும், பட் அவங்க பாருங்கள் எவ்வளோ பண வசதி கொடுத்து உலகத்தில் இந்த வேர்ல்டை வந்து பெட்டராக ஆக்குறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வெளி நோக்கமும் இருக்குது, அதான் பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க உள் நோக்கம் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறது பாருங்கள், ரெண்டும் கனெக்டாக இருக்கும்போது அது நல்ல விஷயம் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ வெளியே உள்ளார நிறைய சம்பந்தம் இருக்கு கண்ணா. ஓகே ரத்தினா, அதாவது இந்த பர்பஸ்ன்ற தலைப்புல இன்னும் சில உதாரணங்கள், அதாவது சரியான அந்த இலக்கை, சரியான அந்த நோக்கத்தை அடையிறது எப்படி அப்படின்ட்டு சில உதாரணங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்ணா, பிகாஸ் நம்ம வந்து இப்போ நீட் செட்னு சொன்னேன், பர்பஸ் சொன்னேன், அது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது பாருங்க. அப்ப இது வந்து ஒரு டயக்ராமா காட்டணும்னா ஈஸியா இருக்கும் பாருங்க. அப்ப அவங்க லைஃப்ல ஒரு பர்பஸை டிராஃப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கிராஃப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது. ஓகே, ஸோ மொதல் எக்ஸாம்பிள் கண்ணா எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். அது பாருங்க, லெட்ஸ் சே இந்த எம்ப்ளாயிக்கு வந்து 3 பர்பஸ் இருக்கு, 3 கோல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நல்ல கரியர், ஸ்டேபிளான கரியர், ஃபேமிலியை ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அடுத்தது வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ரெகக்னிஷன்லாம் கிடைக்கணும் அப்படின்னு 2வது ஆப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க, கோல் வச்சிருக்காங்க. 3வது வந்து they want to make a positive impact, ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொண்டு வரணும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்க வேலையிலேயே. 3 ஆப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஒன்னொன்று கோலுக்கும் அது நீட் ஸ்டேட் இருக்கும் பாருங்க. ஓகே, அந்த சென்ட்ரல் அங்கே பாருங்க, ரெஸ்பெக்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அந்த கரியர் ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலிக்கும் அந்த ப்ரொமோஷன் ரெகக்னிஷன். அங்கே பாருங்க இந்த ரெஸ்பெக்ட் வந்து எவ்வளோ முக்கியமாக அவங்களுக்கு வருது அந்த இடத்துல. அதே சமயத்தில் அவங்க பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்கும் போதும் அந்த ப்ரொமோஷன் ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பூர்த்தி கிடைக்கும், ஃபுல்ஃபில்மெண்ட். அது நடுவில் நான் டாட் கொடுத்துருக்கேன், ரைட்? அது அதே சமயத்தில் அவங்க வந்து ஒரு இம்பேக்டாக அவங்க கிரியேட் பண்ணுறாங்கனாக்கா அது வந்து இஸ் பிகாஸ் உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு மற்றவங்க கேர் பண்ணணுங்கிற ஒரு அந்த நர்ச்சர் பண்ணணும் அந்த பரிவு இருக்கிறதுனால அந்த பர்பஸே அவங்க அடைவாங்க. ஓகே, அண்ட் தென் கரியர் ஸ்டெபிலிட்டி, அந்த ஃபேமிலி சப்போர்ட் பார்க்கும்போது அவங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன அதில் வேணும்னாக்கா செக்யூரிட்டி அண்ட் வாண்ட் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ அதில் நம்மளே சொன்ன மாதிரி சில பர்பஸுக்கு சில நீட் அங்கே இருக்கும், சில நீட் வந்து 2 பர்பஸ் கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெஸ்பெக்ட் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை காட்டினா உங்களுக்கு அது புரியும். ஸோ அதனால எதையும் செய்யும் போது அது வந்து உங்களுக்கு உண்மையிலே அது உங்கள் தேவை நிலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்த்து தான் அந்த பர்பஸையும் செட் பண்ணணும். ஓகே, ரெண்டும் கனெக்டாக இருக்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த மாதிரி செட் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயிஸ் வந்து எங்கே போகிறாங்கன்னு அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம், எப்படி அவங்க அதை சாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எம்ப்ளாயீஸோட எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்டர்பிரனர்ஸ் பார்க்கலாம், அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ். அவங்க வந்து லெட்ஸ் சே ஒரு 3 ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படி எப்படி அவங்களோட தேவை நிலை வந்து அந்த ஆப்ஜெக்டிவோட சம்பந்தமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ லெட்ஸ் சே நம்பர் 1 அவங்க கோல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அவங்க பிஸ்னஸை, ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கணும். எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் உள்ள ஒரு நோக்கம் தானே அது. ஓகே, ஸோ அதில் அது வந்து அவங்களோட கோல் நம்பர் 1. அப்போ ஏன் அந்த செட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு இன் கண்ட்ரோலாக இருக்கணும், செக்யூரிட்டி வேணுங்கிறக்கா அதை செட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து இன்னோவேஷன் அண்ட் கம்மிங் நியூ ஐடியாஸ். இதுவும் அந்த ஒரு பிஸ்னஸ் ஓனருக்குள்ள கோல் தானே. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா தி ஒன் எக்ஸைட்மெண்ட், தி ஒன் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது பூர்த்தியாக இருக்கணும் அவங்க பிஸ்னஸில் அவங்களுக்கு. அதனால அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு கேர் பண்ணணும், ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அந்த நீட் இருக்கிறனால அவங்க அதை செய்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இன் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா ரெஸ்பெக்ட். ஸோ இந்த 3 கோலி அவங்க சாதிக்கும் போது அந்த பிஸ்னஸ் ஓனர் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு அந்த நீட்டை வந்து அவங்க அடைவாங்க.
பூர்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் 3 அதுங்க அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்க ஏர்ன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கோலுக்கும் அந்த நீடுக்கு சம்மந்தப்பட்டது ஃபார் அ பிஸ்னஸ் ஓனர். அடுத்ததுக்கான பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் லெட்ஸ் சே அவங்களுக்கு வந்து 3 கோல்ஸ் வச்சிருக்காங்க, 3 பர்பஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து சேஃப் அண்ட் லிவிங் அண்ட் ஹெல்த்தி ஃபேமிலி உருவாக்கணும்ட்டு. ஸோ அங்கே நீட் பார்த்தா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளார அந்த நீட் இருக்குது செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஒரு குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க செட் பண்ணுறாங்க அந்த கோலை. அடுத்தது வந்து ஹேவிங் அன் எஃபிஷியன்ட் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபீல் வெரி அக்காம்ப்ளிஷ், அதாவது பூர்த்தியாக, அதாவது அவங்க வந்து சாதிச்சிருக்காங்கன்னு ஒரு ஃபீலிங் அவங்க வரணும். அப்படின்னாக்க அது அவங்களுக்கு அடையும் போது அவங்களுக்கு வந்து தே ஃபீல் லைக் தே ஆர் இன் கண்ட்ரோல். ஓகே, அண்ட் தே ஆல்சோ ஏர்ன் த ரெஸ்பெக்ட் ஃபார் தெம் செல்ஃப் அண்ட் அவங்களை சுற்றி இருக்கவங்களையும். ஓகே, ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அவங்களுக்கு. அடுத்த கோல் லெட்ஸ் சே பிள்ளைங்களை வந்து நல்லா லேர்னிங் அண்ட் க்ரோத்துக்கு வந்து அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணும் அவங்க பிள்ளைங்களுக்கு. ஓகே, அது அவங்க உள்ளுக்கு அவங்க என்ன நீட் இருக்குன்னா ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூர்த்தி அவங்க தேடுறாங்க. ஓகே, அதாவது அவங்க அகாடமியில் அவங்க முடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த நீட் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, பிட்வீன் அந்த சில்ட்ரனோட க்ரோத்தும் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சேஃப் லிவிங் ஃபேமிலியை கிரியேட் பண்ணும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா நர்ச்சர் அந்த கேர் ஃபார் த ஃபேமிலி. ஓகே, ஸோ அதனால் அங்கே பாருங்கள் எப்படி சில நீட்ஸ் வந்து, அதாவது சில தேவை வந்து லிங்காக இருக்குது அவங்க கோல்ஸோட, சிலது தனிப்பட்டதாக இருக்கும். இப்போ இந்த பேரண்ட்ஸ் எடுத்துட்டா முக்கால்வாசிக்கு தனித்தனி நீட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த கேங்கிறது வந்து சில கோலுக்கு வந்து அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்ஸோட கோல். ஓகே, இனி அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் கண்ணா. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஓகே ஐ வாண்ட் கெட் குட் கிரேட்ஸ், ஐ வாண்ட் ஹேவ் ஃபியூச்சர் கரியர் சக்ஸஸ் தான் அவங்களுக்கும். ஸோ ஏன் அதை தேடி போகிறாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி லைஃப்பில் வேணுங்கிறது அந்த தேவை இருக்கிறதுனால அவங்க அதை செட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்த எக்ஸாம்பிள் அது மாதிரி. ஓகே, அப்புறம் தி வாண்ட் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய் தியர் லைஃப்ல இந்த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ். ஓகே, ஸோ அது அவங்க பூர்த்தி அடையும் போது அவங்களுக்கு வந்து பிலாங்கிங் அண்ட் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும் அவங்களுக்கு, அதாவது ஒரு குரூப்போட அவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபன் அதெல்லாம் இருக்கிற மாதிரி. ஓகே, அப்புறம் தே வாண்ட் another கோல் இருக்கலாம், லெட்ஸ் சே நியூ ஸ்கில்ஸ் அண்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் டு த மேபி அந்த ஸ்கில்ஸை பிக்கப் பண்ணிட்டு மேக் அ இம்பேக்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா அங்கே கேங்கிற ஃபீலிங் உள்ளுக்கு, அதாவது உள்ளுக்கு வந்து பரிவு இருக்குது அவங்களுக்குள்ளார, அதனால தான் அந்த கோல் அவங்க செட் பண்ணுறாங்க. நவ் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நடுவில் பாருங்க அந்த இந்த கிரேட்ஸும் அந்த நியூ ஸ்கில்ஸ் இம்பேக்ட் அவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ஒரு பூர்த்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க எப்படி அந்த கோல், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கோலும் அவங்களோட நீட்டும் சம்மந்தப்பட்டிருக்குன்ட்டு. ரைட், ஸோ இதுதான் கண்ணா கோல்ஸ் அண்ட் நீட்ஸ். ஓகே, நான் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்னால் எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துருக்கேன். பட் அவங்க பர்பஸை செட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு அதை லிங்க் ஆக்கி அவங்க செட் பண்ணும்போது அவங்க அதை நோக்கி போகும்போது அவங்க வெற்றி அடையும் போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு திருப்தி இருக்கும், சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், அவங்களே அவங்க சக்ஸஸ் சொல்லிக்கலாம். இது வந்து சில உதாரணங்கள் மட்டும்தான், உதாரணத்துக்கு சில கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பார்க்குறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆமாம், ஓகே. அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மக்களும் கூட அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சா கூட உங்களுக்கு கமெண்ட்ல போடலாம் இல்லையா? ஆமாம் கண்ணா, ஏன்னா இப்போ அடுத்த எபிசோட்ல வந்து இப்போ எப்படி இந்த கோல்ஸை நம்ம சாதிக்க போகிறோம் போட போகிறேன். ஸோ மேபி அதையும் பார்த்துட்டு கூட அவங்க கேள்விங்களை கேட்கலாம், இல்லாட்டி இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கூட அதுங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நிச்சயமாக இது வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம சரியான திசையில கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பாட்காஸ்ட் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது திசை உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியான தேடலுக்கான நிகழ்ச்சியாக அமையுது. இப்போதைக்கு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி கண்ணா. வணக்கம். கலாவலி செய்து நான் கண்ணா சிம்மாதிரி.